ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் குறிப்பாக நாங்கள் பேசப்போகின்ற இந்த விடயம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலை என்பது மிக அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலாக காணப்படுகிறது. உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் பேசுபொருட்கள் இருந்து கொண்டாலும் அவை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழலில் இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய பதற்றம் என்பது அதிகரித்து வருகிறது. நாடுகளுடைய ஆதரவுகளாக இருக்கலாம், ஆயுத வளங்களாக இருக்கலாம், இந்த விவகாரங்களிலே நிறையவே திருப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய நாளும் சில திருப்பங்களையும் பல புதிய வரவுகளையும் பற்றி இன்றைய நாளில் பேசப் போகிறோம். குறிப்பாக இந்தியாவினுடைய வல்லமை எப்படி இருக்கிறது, பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் சீனாவினுடைய ஆதரவு இருந்தாலும் போரிலே தாக்கக்கூடிய நுட்பங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இது இந்தியாவுக்கு சாதகமான சில நிலைமைகள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லிக் கொள்ளலாம். அப்படி என்ன விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. எப்போது வேண்டுமாக இருந்தாலும் இந்திய இராணுவமா கடற்படையா விமானப்படையா முதலில் தாக்கப் போகிறது என்பதுதான் இப்போதைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நேற்றைய நாளிலேயே இந்தியாவினுடைய கடல் படை தளபதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். அதே நேரம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இந்தியாவினுடைய விமானப்படை தளபதி நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். சில வேளைகளில் இன்றைய நாளில் இந்தியாவினுடைய இராணுவ தளபதி பேச்சு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தை பார்க்கிற போது ஒரு கேபினட் அமைச்சர்களோ பாதுகாப்பு செயலாளர் இப்படி யாருமே இல்லாமல் தனியாக ஒரு இராணுவத்தினுடைய தளபதி அல்லது ஒரு விமானப்படையினுடைய தளபதி, கடற்படையினுடைய தளபதி பிரதமரை சந்தித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டது என்று ஒரு இலக்கை நாங்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்தியா தன்னுடைய இறுதி முடிவை எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆக விரைவிலே பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்துகள் இருந்துவிட முடியாது. எந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரம் மற்றும் ஒரு புதிய பரிணாமத்திற்கு தள்ளப்படுகிறது என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது ஒரு பழைய விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்திலே பாகிஸ்தான் தவறிழைத்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். பாகிஸ்தானுடைய ஆதரவான பயங்கரவாத அமைப்புகள் பகல்காமிலே நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தெரியும். 26க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய அறைகூவல், போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விவகாரம் பேசப்படக்கூடிய காரணம் என்று சொன்னால் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளாக இருக்கக்கூடிய HQ-9 மற்றும் LY-18 போன்றவற்றை சீனாவினுடைய தயாரிப்புகள் இவற்றை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதி. பாகிஸ்தானோடு பகிரப்படக்கூடிய இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமாபாத். ஆனால் இன்னும் ஒரு எதிர்பாராத ஒரு விடயம் இருக்கிறது. இந்தியாவிற்கு வெளியே ஒரு விமானப்படை தளம் இருக்கிறது என்ற விடயம் கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும் இது இந்த அளவுக்கு பேசப்படவே இல்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய நாளில் இப்போதைய சூழலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதாவது உஸ்பெஸ்கிஸ்தானிலே இந்தியாவிற்கு பர்கார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே விமான தளம் ஒன்று காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஐனி என்று சொல்லக்கூடிய இடத்திலேயுமே விமான தளங்கள் காணப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த விமான தளங்களினூடாக பாகிஸ்தானுடைய மேற்கு பகுதியூடாக நுழைய முடியும். அதாவது தலிபான்கள் வசம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானூடாக இந்தியாவினுடைய விமானங்கள் அந்த பகுதியினூடாக நுழைந்து தாக்குதல்களை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளிலே தங்களுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வைத்திருக்கிற போது நிச்சயமாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது இந்த மேற்கு பகுதியிலே செயலிழந்து காணப்படுகிறது. ஆகவே அதனை பயன்படுத்தி அதனூடாக தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது பாகிஸ்தானுடைய பக்கமாக மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பது மாத்திரம் நிதர்சனமான ஒன்றாக காணப்படுகிறது. அதே போல இந்த உஸ்பெஸ்கிஸ்தானில் இருக்கக்கூடிய பர்கார் என்று சொல்லக்கூடிய இந்த விமான தளம் தஜகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றினுடைய எல்லைப் பகுதியிலே காணப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போல இந்த விமான தளத்தை பொறுத்தவரை அக்கோஸ் SQ
30 MK என்று சொல்லக்கூடிய விமானங்கள் அதிக அளவில் அங்கு வைத்து பராமரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவை தங்களுடைய எரிபொருள் தேவைக்கு ஏற்றாற்போல இந்த பாகிஸ்தானுடைய சில மையங்களை சென்று தாக்கி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பர்கோர் என்று சொல்லக்கூடிய அந்த விமான தளத்தில் இருந்து லாகூர் வெறுமனே 200 கிலோமீட்டர்கள் தான் தூரமாக இருக்கிறது. அதே போல பொசாவா 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இஸ்லாமாபாத்தை பொறுத்தவரை 600 கிலோமீட்டர் தூரத்திலே தான் இருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய இந்த பகுதிகளில் இருந்து தாக்குவதற்கு செல்கின்ற போது எரிபொருள் தேவை, எரிபொருள் வானிலை இருந்து நிரப்ப வேண்டிய கட்டமைப்பு தேவை எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பர்கார் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து வெளிக்கிளம்பக்கூடிய இந்தியாவினுடைய விமானங்கள் நிச்சயமாக விரைவிலே சென்று தங்களுடைய தாக்குதல் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் தான் ஒரு விடயம்தான் இந்த விவகாரத்திலே இடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த ஆப்கானிஸ்தானுடைய வான எல்லையினூடாக பறக்க வேண்டும். இந்த நிலையில் அதற்கு தலிபான்கள் ஆதரவு அளிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் மிஸ்ரி அவர்கள் அண்மையிலேயே தலிபான்களுடைய தளபதிகளோடு சந்தித்திருந்தார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதை தாண்டி தலிபான்கள் இந்த விடயத்திலே ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இந்தியாவினுடைய விமானங்கள் அந்த வான்பரப்பிலே பறக்க முடியும் என்று சொன்னால் தலிபான்களிடம் அந்த அளவுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளோ ஏவுகணைகளோ இல்லை என்ற விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த விமான தளம் என்பது ஆரம்பத்திலே ஒரு இராணுவத்தினுடைய மருத்துவமனையாக பராமரிக்கப்பட்டது. அதன் பின்பதாக அது தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக, குறிப்பாக 1990ஆம் ஆண்டுகளிலே நரசிம்மராவ் அவர்களுடைய காலப்பகுதியிலே இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். அதை தாண்டி பாகிஸ்தானால் தஜிகிஸ்தானையோ உஸ்பெகிஸ்தானையோ தாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியாக தாக்குவார்களாக இருந்தால் அது நேரடியாக ரஷ்யாவை பகைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே அந்த விவகாரத்திலே அவர்கள் ஏற்பட முடியாது என்ற விடயத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வருகிற போது பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்போதைய சூழ்நிலையில் பலூச்சின் போராட்டக்காரர்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயே கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தலிபான்களோடு பிரச்சனை இருக்கிறது ஒரு பக்கமாக, இன்னும் ஒரு பக்கம் இந்தியாவோடு பிரச்சனை இருக்கிறது. இந்த சூழலில் உஸ்பெகிஸ்தானோடு அல்லது தஜிகிஸ்தானோடு போர் புரிவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக பாகிஸ்தான் மேற்கொள்ள முடியாது. அதற்கான அவகாசமும் பலவும் பாகிஸ்தானிடம் இல்லை என்ற விடயத்தையே நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியா, நான் குறிப்பிட்டது போல இந்தியா தன்னுடைய இறுதி முடிவை எடுப்பதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாக எந்த நேரத்திலையும் இந்தியாவினுடைய படைகள் தரைப்படையாகவோ வான்படையாகவோ அல்லது கடற்படையாகவோ எந்த படையாக இருந்தாலும் விரைவிலே வலிந்து தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக போரியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். பங்களாதேஷனுடைய ஜெனரல் ஒருவர் சொல்லியிருக்கிறார், இந்த பாகிஸ்தானுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளை இந்தியா தாக்கமாக இருந்தால் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற மாதிரியான ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடா என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக பாகிஸ்தானுக்கு ஆதரவான அந்த தவறான முடிவை பங்களாதேசம் எடுக்கப் போகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் போரியல் நோக்கர்கள் இந்த கருத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு. அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த அண்மை நாட்களிலே உலக நாடுகளினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் எக்னா மிசைல்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தோல் பகுதிகளிலே வைத்து தாக்கக்கூடிய மிசைல்களை ரஷ்யா அவசரமாக இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளிலே பறக்கக்கூடிய உலங்கு வானூர்திகளாக இருக்கலாம், விமானங்கள் போன்றவை இந்த ஆயுதத்தின் மூலமாக இந்த தாக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரை I-360 என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு உபகரணங்கள் வழங்கி இருக்கிறார்கள். இது இப்போது கடந்திருக்கக்கூடிய 2-3 நாட்களில் வெளிநாட்டு உதவிகளாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடியவை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் இங்கே உங்களோடு குறிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அதாவது சீனாவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய J-10 மற்றும் JF-17 என்று சொல்லக்கூடிய இந்த தயாரிப்புகள் முதல் முறையாக யுத்த களத்திலே பயன்படுத்த போகிறது பாகிஸ்தான் சார்பாக. இப்படியான ஒரு யுத்தம் நிகழுமாக இருந்தால் அது முதல் முறையாக இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்த களத்திலே தான் இது பரீட்சித்து பார்க்கப்படுகிறது. ஆக சீனாவினுடைய இந்த யுத்த உபகரணங்களை நம்பித்தான் பாகிஸ்தான் இறங்குகிறதாக இருந்தால் அது எந்த அளவுக்கு வெற்றியை தரப்போகிறது என்பது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சீனாவினுடைய தயாரிப்புகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்று நம்புகிறேன். அதே நேரம் S-400 என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய உற்பத்திகள் இந்தியாவினுடைய பக்கம் மிகப்பெரிய வல்லமையை கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்க்கிற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்திருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்ய யுத்தத்திலேயே S-400 பயன்பாடுகள் எந்த அளவுக்கு
பலமான வெளிப்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவேதான் இந்த விவகாரத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவினுடைய பலம் இப்போதைய சூழலில் அதிகரித்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மினிகோஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு விமானப்படையினுடைய தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பேச்சுகள் இருந்து கொண்டிருக்கிறது. பலமான ஒரு தளம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த தளத்திலே இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலே இருந்து கராச்சியை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் வெறுமனே 1200 கிலோமீட்டர்கள் தான் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய INS விக்ராந்த் போன்ற போர்க்கப்பல்கள் இல்லாமல் வெறுமனே சாதாரணமான முறையிலே சென்று தாக்கிவிட்டு விமானங்கள் வரக்கூடிய நிலைமை அங்கே இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். விமானம் தாங்கி செல்லக்கூடிய கப்பல்களுடைய தேவை அந்த எல்லை பகுதிக்குள் செல்ல தேவையில்லை. மினிகோஸ் தீவில இருந்து சென்று தாக்கிவிட்டு போர் விமானங்கள் மீண்டும் திரும்பக்கூடிய சாத்தியங்களும் இருக்கிறது. நாலாபுரமும் பாகிஸ்தானை ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்படிக்கான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கான ஆதரவை வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய 3 நாடுகள் தான் சீனா, துருக்கி, அஜர்பைஜான் ஆகியன காணப்படுகிறது என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இது எந்த பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பது கேள்விதான். அதிலே விடைகள் என்பது யுத்தம் ஒன்று நிகழ்ந்தால்தான் சாத்தியமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேற்கு பக்கமாக இருந்து வரக்கூடிய தாக்குதல் திட்டம் என்பது சாத்தியமாக என்று சொல்லி கேட்கிறீர்கள் இல்லையா? முன்பு ஒரு தடவை இப்படியான ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது இந்திய ராணுவம் நிகழ்த்தவில்லை, அமெரிக்காவினுடைய ராணுவம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் கடந்த 2011ஆம் ஆண்டு இதே காலப்பகுதி, குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மே மாதம் 2ஆம் தேதி பாகிஸ்தானுடைய அபுதாபாத்திலே மறைந்திருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடனை வந்து தாக்கிவிட்டு கொலை செய்துவிட்டு சென்றிருந்தது அமெரிக்காவினுடைய அந்த படை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே இது இந்தியாவுக்கான சாத்தியமான அனுகூலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்தியா ஒரு படி மேலாக தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், வழமை போலவே பாகிஸ்தானுடைய தரப்பினுடைய எச்சரிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த முறை இன்னும் ஒருபடி மேலாக இந்த இந்தியாவில் இருந்து தங்களை பிரிவினைவாதிகளாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காலிஸ்தான் போராட்ட அமைப்பும் இது பாகிஸ்தான் சார்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த காலிஸ்தானை சேர்ந்திருக்கக்கூடியவர்களிலே பன்னூர் சொல்லக்கூடிய பெயரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவர் ஒரு தீவிரமான காலிஸ்தான் ஆதரவாளராக காணப்படுவதோடு சைபர் அட்டாக்ஸ் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தாக்குதல்களை நிகழ்த்துவதில் அவர் பெயர் பெற்றவராக காணப்படுகிறார். பாகிஸ்தானில் இருந்து செயற்படக்கூடிய இவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார், இந்தியா பாகிஸ்தானை தாக்கமாக இருந்தால் இதுதான் இந்தியாவினுடைய முடிவுக்கான காலப்பகுதி என்று சொல்லியிருக்கிறார். காலிஸ்தானுடைய எச்சரிக்கையாகவும் இதனை சொல்லியிருக்கிறார். அதே போல நியாயமான முறையில் பாகிஸ்தானோடு தாங்கள் இருக்க போகிறோம், காலிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாடு எல்லாமே பாகிஸ்தானோடு இருக்கும் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பிலாவல் பூட்டோ என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பழைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, அதாவது சிந்து நதி என்பது தங்களுக்கு உரியது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அதனை நீங்கள் எங்களுக்கு தர மறுத்தீர்களாக இருந்தால் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படும். சிந்து நதியிலே நீருக்கு பதிலாக இரத்தம் அங்கே ஓடக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை இந்தியாவினுடைய பக்கமாக அவர் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சிந்து நதியில் கை வைத்தால் வரலாற்று பிழை ஒன்றை நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறோம், ஆனால் இந்தியா போர் என்று சொன்னால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதை தாண்டி தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை பாகிஸ்தான் பக்கமாக இருந்து இவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அணு ஆயுத எச்சரிக்கையை வழங்கினார்கள், இப்போது சிந்து நதியிலே இரத்தம் ஓடும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, உங்களுக்கு தெரியும், ஜெனரல் முனீர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒருவேளை இந்தியா போரிட தயார் என்று சொன்னால் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம். மீண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா போரிட தயாராக இருந்தால் நாங்கள் இதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய ஜெனரல் முனீர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு வைக்கிறேன். ஆக இந்த விவகாரத்திலே எப்படியான மாறுதல்கள் இடம்பெறப் போகிறது என்பதை நீங்கள் எல்லோருமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் உலக நாடுகளுடைய ஆதரவுகள் எந்த பக்கம் என்ற ஒரு கேள்வி, இப்படியான ஒரு போர் நிகழமாக இருந்தால் அது எந்த பெரிய அழிவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதெல்லாம் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை
சூழலில் இரண்டு தரப்புகளிலும் இருந்து வாய் வார்த்தைகளின் அடிப்படையில் போர் செய்யக்கூடிய பலர் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி, இராணுவத்தை, அரசை தாண்டி இடையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் வியப்பிற்குரிய, வேடிக்கைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காணொலியை பதிவேற்றினால் அதிலே கருத்திடக்கூடியவர்கள் 5 நிமிடங்களிலேயே நாங்கள் பாகிஸ்தானை அழித்து விடுவோம் என்று சொல்வதும், பாகிஸ்தானியர்கள் சிந்து நதியிலே இந்தியர்களுடைய இரத்தம் ஓடும் என்று சொல்லுவதும், இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பொறுப்பு வாய்ந்தவர்களாக குடிமக்களும் செயற்பட வேண்டும், அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படியான நிலைமை ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க நான் காத்திருக்கிறேன். அதுவரை வணக்கம் அன்பான உறவுகளே.